அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. பெற்றோராக கிளாஸ் பண்ணுங்க. ஏன் இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க 0லேருந்து 11ன்னு. இப்போ நான் ஒரு சொல்லப்படுற கதை 1லேருந்து 11. 2018-19 2018-18 எதுக்காக அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பசங்களுக்கு பேர் வைக்கும், குழந்தைங்களுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மா ஒரு பேர் வைப்பாங்க ஆசைக்கு. ஆனால் அந்த குழந்தை பெற்ற அறிவால், பண்பால், ஒழுக்கத்தால் பேர் வாங்கணும். பேர் வைக்கிறது ஒன்று, வாங்குறது ஒன்று. இது பள்ளிக்கு, இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்துக்கும் உண்டு. பள்ளிக்கூடம் என்பது இருப்பிட முகவரி, ஒரு முகவரி ஒன்று இருக்கணும். இந்த முகவரி, அப்புறம் ஈட்டிய முகவரி ஒன்று வேண்டும். பள்ளி செயல்பாடுகளால் முகவரி வரணும். இப்போ ஹைஸ்கூலும் போது அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு 10th. இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலும் போது அவங்களுக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்புன்னா +2. எங்களை மாதிரி மிடில் ஸ்கூலுக்கு ஒரு முகவரிக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அது ஒரு மாஸ். அது எப்படி கிடைச்சது 2018-19 அப்போ எங்களுக்கு முதல்ல எப்படி என்ன அவசரம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒன்றே ஒன்று தாங்க எங்களுக்கு 2018-19 19-20 1. அதுக்கு அடுத்த ஆண்டில் 3, அதுக்கு அடுத்த ஆண்டில் 7, அதுக்கு அடுத்த ஆண்டில் 7. இப்படியே படிப்படியாக இலவசம் வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ தான் காரைக்கால் எஃப்எம் பள்ளிக்கூடத்துக்கே தலைமை ஆசிரியர் வருவாங்க நிச்சயமா வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நேர்காணல் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அங்கீகாரம் கிடைச்சது, NMS ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஆனால் அது ஒரு முகவரியா, அது ஒரு ஈட்டிய முகவரியா கொண்டு வரலாமா? ஆனால் அதை விட தாண்டி ஒரு முகவரி இப்போ கிடைச்சிது அப்படின்னா 2024-25 28 மாணவர்களை எற்கட்டாஞ்சேரி 11 மாணவர்கள் அடிச்ச போது அதுக்கு நாங்கள் ஒரு முகவரி கிடைச்சிது. அந்த முகவரிக்கு ஒரு அங்கீகாரம் பெருசாக கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக பாராட்டு விழா. அந்த 11 மாணவர்கள், 11 பெற்றோர்கள் அப்படியே சொன்ன சார் எங்கள் கலெக்டர் பண்ணி நான் இருக்கிறேன். அதில் வில்லேஜ் எஸ்டேட் ஸோ எங்கள் கலெக்டர் பற்றி நான் இப்போ ஆராயோட பையன் வரப்போம். சரி, ஸ்கூலில் ஒரு ஆராயோட பையன் திருப்பி செலக்ட் ஆகிருக்காரு. ஆராய் வந்திருக்காரு. போன்றப்ப வில்லேஜ் எஸ்டேட்டே திரும்ப ஆராய்ங்க வில்லேஜ். அப்போ அந்த பாராட்டு விழாங்கும் போது அந்த பாராட்டு விழாவில் நம்ம மாவட்ட ஆட்சியர் என்னன்னா, அப்போ தான் அனைத்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் வர வச்சு பாராட்டு விழா மட்டும் இல்லாமல் அது அடுத்த ஆண்டுக்கான வெற்றி, இந்த மாபெரும் வெற்றி இந்த விழாவாக மாற்றி ஒரு பயிற்சி பட்டறையாக மாற்றிட்டாங்க. பாராட்டு விழா அதோட விளைவு தான் சார் இவ்வளவு மாபெரும். அப்போ 14 பள்ளிகளில் 28 மாணவர்கள், இன்னைக்கு 31 பள்ளிகளில் 66 மாணவர்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த ஒரு ஆண்டுகள்ல உள்ள உழைப்பு எவ்வளவு. அப்ப இந்த 66 அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது நிச்சயமாக 66 வெற்றி கனிகள் அல்ல, 300 மாபெரும் கனிகள் குவியறதுக்கு வெற்றி விதைகள் இதெல்லாம். ஏன்னா இந்த அடித்தளத்தான் இனிமேல் இந்த நம்மளுடைய எப்பொழுது இனிமேல் எதிர்காலத்தில் என்ன மாபெரும் வெற்றினாலும் நம்ம மறக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த அசிவாரத்தால் தான் நாங்கள் இனிமேல் மாபெரும் கட்டடங்கள் பல மாதிரி கட்டடம் கட்ட போகிறோம். அதை பொறுத்தல் எந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தல் என்ன அப்படின்னு, ஏன் சார் எல்லாரும் வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் சொல்லும்போது ஏன் குறைஞ்சதுக்கு ஒரு காரணத்துக்கு நம்ம இல்லை இருந்தாலும் கூட இதுக்கு என்ன அதுக்கு நான் உங்களை தான் சார் சொல்லணும். காரணம் நீங்க எப்ப மீட்டிங் நடந்தாலும் ஏன்னா எங்க உண்மையில உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்க நம்பிக்கை அதிகம். எங்க சொல்லும்போது இரட்டாட்டி மீண்ட மாதிரி வராது இருக்கு. அப்படி நம்ம போட்டி எவ்வளவு கடுமையாயிடுச்சு அப்படிங்கிறது உணர முடிஞ்சது. கடுமையான போட்டிக்கு நடுப்புற இரட்டாட்டி மீதி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரிசல்ட்டை பொறுத்து முன்னு நாங்க சொன்னோம். இந்த காவேரி பூப்பட்ட டீச்சர் கூட சொன்னாங்க, ஜானகி மேடம் சொன்னாங்க, இப்போ இந்த வருஷம் முதல்ல போன ஆரம்பிச்சோட ரிசல்ட் பாராட்டு விழா பயன்படுத்தி நடத்தின உடனே அடுத்த நாள் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றியத்தில் அதில் என்னைக்கு டிப்ஸ் கொடுங்க, டீச்சர் அந்த எச்எம் நம்பர் தரேன், அவங்க உங்களுக்கு பேசுவாங்க, அந்த டீச்சர் பேசுவாங்க, நீங்கள் கைட் பண்ணுங்க சார் நாங்கள் நான் போட்டு தான் போட்டேன். அவங்க எங்கேயாச்சும் பாட்டு ரோடே போட்டாங்க ஒரே